ஏன் பிள்ளை வேண்டும் என்ற ஏக்கம் எல்லாரிடமும் இருக்கிறது என்றால், மனிதனிடம் இயல்பான ஒரு குணம் உண்டு. என்ன குணம்? இந்த உலகத்திலே நிலைத்து நிற்க வேண்டும், தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை அசுரர்களுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் உண்டு. அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள். நாம் வெளிப்படுத்த முடியாது என்று தெரிந்தபடியால் மாற்று வழி கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இறைவர்கள் தோன்றி அளித்த அசுரர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நிலைத்து வாழ விரும்பியவர்கள். நமக்கும் அந்த ஆசை இல்லாமல் இல்லை. அந்த ஆசையை எப்படி தீர்த்துக் கொள்கிறோம் என்றால், வாழ முடியாது என்று தெரிகிறது, ஒரு பிள்ளை வந்துவிட்டால் இனி என்னுடைய அம்சம் தோன்றிவிட்டது, இது நிலைக்கும் என்ற நம்பிக்கை வந்தவுடன் நான் இறந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் வருகிறது. ஆகவே பிள்ளை என்பது வேறல்ல, நான் தான். ஒரு தந்தை பிள்ளையை புகழ்ந்தால் தற்புகழ்தலுக்கு அது சமம். தமிழ் புலவர்கள் எல்லாம் வெறுத்த விஷயத்திலே மிக உயர்ந்த விஷயம் என்றால் தன்னைத்தான் புகழ்ந்து கொள்வதுதான். அதைவிட கேவலமான ஒன்று இல்லை. இதை இந்த காலத்திலே சொல்லக்கூடாது. ஏனென்றால் நான் இங்கே தொலைக்காட்சி அதெல்லாம் எங்கள் ஊரில் இருந்து பார்க்கிறது உண்டு. இப்பொழுது தமிழ் கவிஞர்கள், தமிழ் புலவர்கள் தம்மைத்தாமே மகுடம் சூட்டி கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிய ஒரு நாணம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. பாரதத்திலே ஒரு கதை. அர்ச்சுனன் தன் வில் மேலே ஒரு சத்தியம் பண்ணி வைத்திருந்தான். இந்த வில்லை இகழ்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொல்வேன், கொல்ல முடியாமல் போய்விட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். இது உபகதையாக வருகிற கதை. இது அவனுடைய சத்தியம். ஒரு முறை, நான் அந்த கதையை விரித்து சொல்லவில்லை, அந்த இடம் சொல்லுகிறேன். ஒரு முறை தர்மரே அர்ச்சுனுடைய வில்லை இகழ்ந்து விடுகிறார். தர்மரே அர்ச்சுனுடைய வில்லை இகழ்கிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. நான் கதை விரித்து சொல்லவில்லை, என்னுடைய நோக்கம் வேறு, செய்தி வேறு. அந்த இகழ்ந்த உடனே அர்ச்சுனன் பாடு பெரிய சங்கடமாக ஆகிவிடுகிறது. அவன் சத்தியப்படி தர்மனை கொல்ல வேண்டும், அல்லாவிட்டால் தான் தற்கொலை செய்ய வேண்டும். போருக்கு தயாரான சூழ்நிலை. ரெண்டிலே எது நடந்தாலும் அவர்கள் அணி தோற்று போய்விடும். தர்மன் இருந்தால் மற்ற சகோதரர்கள் வாழ மாட்டார்கள், அர்ச்சுனன் இருந்தால் போரிலே வெல்ல முடியாது. இப்பொழுது என்ன செய்வது? நாங்களாக இருந்தால் சத்தியம்தானே போனால் போகிறது என்று விட்டு விடுவோம். சத்தியத்தை போற்றிய சந்ததியிலே வந்தவர்கள் அப்படி விடவும் முடியவில்லை. பெரிய குழப்பம், எல்லாரும் கிடந்து குழம்புகிறார்கள். கண்ணன் வந்தான். என்னப்பா, என்ன பிரச்சனை என்று கேட்டான். ஒன்றுமில்லை, அர்ச்சுனன் இப்படி ஒரு சத்தியம் பண்ணி இருக்கிறான். தர்மர் ஏதோ கோபத்திலே உணர்ச்சி வசப்பட்டு அந்த வில்லை காண்டீவத்தை இகழ்ந்து விட்டார். இப்பொழுது தர்மனை கொல்லவும் முடியாது, அர்ச்சுனன் தற்கொலை செய்யவும் முடியாது, சத்தியத்தை மீறவும் முடியாது. தர்ம சங்கடமான சூழ்நிலை. இதற்கு பெயர்தான் தர்ம சங்கடம். நாங்கள் சாதாரணமாக அந்த வார்த்தையை இப்பொழுது சும்மாவெல்லாம் பாவிக்கிறோம். தர்ம சங்கடம் என்று இல்லை. ரெண்டு தர்மங்கள் மோதிக்கொள்கிற பொழுது வருகிற சங்கடத்துக்கு தர்ம சங்கடம் என்று பெயர். கண்ணா, நீதான் இதற்கு வழி சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் பாண்டவர்கள் தொலைந்து போக போகிறோம் என்றாரா. அப்படி சொன்ன உடனே கண்ணன் ரொம்ப யோசித்து விட்டு, அர்ச்சுனனை இங்கே வா, உனக்கு நான் அதற்கான தீர்வு சொல்கிறேன், இங்கே வா. இப்படி நட்ட நடுவிலே எல்லாரும் இருக்கிற இடத்திலே வந்து நின்று உன்னை நீ கொஞ்ச நேரம் புகழ்ந்து கொள் என்றார். அர்ச்சுனனுக்கு ரொம்ப கோபம். கண்ணா, இது விளையாடுகிற நேரமா? நான் எவ்வளவு முக்கியமான விஷயம், எவ்வளவு பிரச்சனையான விஷயம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் என்னோடு விளையாடுகிறீர்களே, நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறோம். இந்த பேச்சையெல்லாம் நிறுத்து, மேடையில் ஏறு, உன்னை நீயே கொஞ்ச நேரம் புகழ்ந்து கொள். கண்ணா, பேசாதே, சொல்வதை செய். அர்ச்சுனன் ஏறினான். மேடையிலே ஏறி தன்னை பற்றி தானே கொஞ்ச நேரம் புகழ்ந்து கொண்டான். இறங்கு என்றான் கண்ணன். இறங்கிட்டு சொன்னான், சரி விஷயம் முடிஞ்சது, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. கண்ணா, இதுவா விளையாடுகிற நேரம்? என்ன சொல்கிறாய்? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே. அர்ச்சுனா, ஒருவன் தன்னைத்தான் புகழ்கிறான் என்றால் தற்கொலை செய்து கொள்கிறான் என்று அர்த்தம். நீ உன்னை புகழ்ந்தாய், தற்கொலை செய்து விட்டாய், போ. நம் இதிகாசங்கள் பெரிய உண்மைகளை எவ்வளவு இலகுவாக சொல்கிறது பாருங்கள். உன்னை நீ புகழ்ந்து கொண்டபடியால் நீ தற்கொலை செய்ததற்கு சரி, இனி திருப்பி ஒரு தரம் இரண்டாம் தற்கொலை செய்ய தேவையில்லை, போ என்று கண்ணன் சொன்னதாக நம் மூதாதையர்கள் சொன்ன கதை ஒன்று உண்டு. அதனால் தான் சொல்லுகிறேன், பெற்ற பிள்ளையை தந்தை புகழ்கிறார் என்றால் அந்த புகழ்ச்சி எப்படிப்பட்டதென்றால் தன்னைத்தானே புகழ்கிற புகழ்ச்சிக்கு சமமானது. அதனால்தான் வாசம் அணையாலை பஞ்சனையில் மைந்தர்தமை நெஞ்சில், இந்த எப்பவும் வெண்பாவிலே ஔவையாருடைய வெண்பா ஈற்றடியிலே இருக்கிற செய்தி ரொம்ப சுவையானது. முடிவிலே ஒரு உலக செய்தி சொல்லி முடிக்கிறார். கடைசி வரி வினையாலை கேள்வி அப்படி போடுகிறார்.
நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல் ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே வாச மனையாளை பஞ்சனையை மைந்தர்தமை நெஞ்சில் வினையாளை. வீட்டுக்கு ஒருத்தனை வேலைக்கு அழைத்திருக்கிறாயா அல்லது ஏதாவது ஒருவனை தொழிலாளியாக உனக்கு வேலைக்கு சேர்த்திருக்கிறாயா? இந்த வேலையாளை எப்பொழுது பாராட்டுவது? இதை கேட்டு முடிக்கிறார் ஔவையார், வினையாளை வேலை முடிவில்.